ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பாவைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ பாவைக்காய் எடுத்துக்கோங்க. பாவைக்காய் நல்லா நீல சைஸில் பொடிசாக வெட்டி அதை நல்லா கழுவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு வானல் எடுத்து வானல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. பாவைக்காய் முட்டை பொரியலுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச பாவைக்காய் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் பாவைக்காய் முட்டை பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்து நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இந்த பாவைக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாரத்தில் 1 நாள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைகள் கூட இந்த பாவைக்காய் முட்டை பொரியலில் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை ஒரு சின்ன கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு பாவைக்காய் நடுசில் அந்த உடச்சி வச்ச அந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. உடனே கிண்டி விட்டுறாமல் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மறுபடி லைட்டாக இப்படி கலக்கி விட்டுட்டு கரண்டி வச்சு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். இன்று பிறந்தநாள் திருமணங்களுக்கான அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பரான டேஸ்டியான பாவைக்காய் முட்டை பொரியல் ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.